ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இந்த புனித தெரேசாள் தொழிற்பயிற்சி மையத்தின் தாளாளர் சகோதரர் ஆசீர்வாதம் அவர்களே, நம்முடைய சேலம் மறை மாவட்ட முதன்மை குரு தந்தை மைக்கேல் ராய் செல்வம், பொருளாளர் தந்தை ஜேக்கப், தந்தை விக்டர், தந்தை செல்வம், தந்தை பிரான்சிஸ் சேவியர், தந்தை பீட்டர் என்னும் அருள் தந்தையர்களே, இந்த பள்ளியின் ஆசிரியர்களே, மற்ற உடன் உழைப்பாளர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, கிறிஸ்மஸ் பெருவிழா நம் எல்லாருக்கும், உலகம் அனைத்திற்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற விழா. ஆகையினால்தான் இன்றைக்கும் கொண்டாடுகிறோம், நாளைக்கும் கொண்டாடுகிறோம். 25ஆம் தேதி வரை, ஏன் தொடர்ந்து ஜனவரி 6ஆம் தேதி வரை மீண்டும் மீண்டும் பல்வேறு விதங்களில் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகிறோம். இங்கே இந்த உள்விடுதியிலே 24 மாணவர்கள் இருக்கிறீர்கள். இன்னும் இந்த பள்ளியிலே 131 பேர் படிக்கிறீர்கள். மகிழ்ச்சி அளிப்பது என்னவென்றால், நம் எல்லாருக்காகவும் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பது. நாம் அனாதைகள் அல்ல, நாம் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, நம் எல்லாருக்கும் எதிர்காலம் உண்டு என்பதை ஆண்டவருடைய பிறப்பு உறக்கமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இதை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. பாருங்கள், நாம் கடவுளை தேடுவது 2ஆம் நிலை. கடவுள் நம்மை தேடி வருகிறார். இதுதான் கிறிஸ்மஸ் பெருவிழாவின் முதல் செய்தி. கடவுள் நம்மை தேடி வருகிறார். ஒரு விதத்தில் உங்களை புனித தெரேசா தொழிற்பயிற்சி மையம் தேடி வந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. தேடி வந்த கடவுளை காண்பதே நம்முடைய பதில், அவரை பிறகு தேடுவதே நம்முடைய பதில். முதலில் கடவுள் நம்மை தேடி வருகிறார். பாருங்கள், இயேசுசாமி பிறந்த போது இடையர்களை தேடி கடவுள் போனார், சமணசுகள் வழியாக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி உண்டாகுக என்று சமணசுகள் பாடினார்கள். அவருடைய தயவு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, எனக்கு கிடைத்திருக்கிறது. கடவுள் நம்மை தேடி வருகிறார். ஞானிகள் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள், கடவுள் தேடி போனார் விண்மீன் வழியாக. கடவுள் நம்மை தேடுவதுதான் கிறிஸ்மஸின் ஒரு முக்கியமான செய்தி. நீங்கள் தேடப்படுகிறீர்கள், அன்பு செய்யப்படுகிறீர்கள், முக்கியமானவர்கள் என்று கருதப்படுகிறீர்கள். உலகினர் பார்வையில் 10ஆம் வகுப்பு ஃபெயில்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் 40 பிள்ளைங்க இருக்கிறீங்க. இல்லப்பா, எல்லாம் முடிஞ்சு போல, உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. உலகினர் பார்வையில 10வது தான் பாஸ் பண்ணியிருக்க, வேற என்ன செய்ய போற என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய புனித தெரேசா தொழிற்பயிற்சி மையம் நம்பிக்கை கொடுக்கிறது. 2 ஆண்டு உங்களுக்கு உண்மையாகவே பயிற்சி கொடுத்து வாழ்க்கையை நீங்கள் சமாளிக்க முடியும் என்று சொல்லுகிறது. கிறிஸ்து பிறப்பாம் ஒரு விதத்தில் அப்படித்தான். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை, இடையர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற மக்கள், திருடர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்றெல்லாம் கருதப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கிடைத்தது இயேசுவின் பிறப்பால். அதே போலத்தான் உங்களுக்கும் நம்பிக்கை. சூசியப்பருக்கு நம்பிக்கை, தச்ச வேலை, நம்ம கார்பெண்டரி கூட இருக்கிறது, தச்ச வேலை செய்தார். அவர் பாருங்கள், மௌனமாக இருந்தார், கடவுளை கண்டார் சூசியப்பர். இந்த ஞானிகள் பிற இனத்தை சார்ந்தவர்கள், தொலைதூரத்தில் இருந்தவர்கள், தொலைதூர கிராமங்களில் இருந்து இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு பாருங்கள், ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். பாருங்கள், ஆண்டவரை தேடி போகிறார்கள். மாட்சிமை ஒளிர்ந்தது இடையர்கள் மான் வயல்வெளியில, ரோமையிலே அரச உச்சத்திலே இல்லை,
ஏரோதின் அரண்மனையில் இல்லை. ஏரோது காணாததை சீசர் அகஸ்டஸ் காணாததை சாதாரணர்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். உண்மையாகவே அந்த ஆண்டவரின் பிறப்பு நம் எல்லாருக்கும் நம்பிக்கை அளிக்கிறது. கடவுளை பொறுத்த மட்டில் நான் செய்கின்ற வேலையும் சரி, இங்கே சமைக்கின்ற அந்த சகோதரிகள் வேலையும் சரி, அவர்கள் செய்வது மிக உன்னதமானது. நீங்கள் இங்கே படித்து செய்ய போகின்ற வேலை கடவுள் பார்வையில் மிக உன்னதமானது. எல்லாரையும் மதிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற அந்த கடவுளின் அன்பை உணர்வோம். இந்த தொழிற்பயிற்சி மையத்திற்காக உழைக்கின்ற, அயராது பாடுபடுகின்ற நம்முடைய சகோதரர் ஆசீர்வாதம் அவர்களையும் ஆசிரியர்களையும் எல்லா நன்கொடையாளர்களையும் மனமாற பாராட்டுகிறேன். இயேசு கொண்டு வருகின்ற மகிழ்ச்சி, அவருடைய ஏற்பு, அமைதி நம் எல்லாருக்கும் நிறைய கிடைப்பதாக. ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ.